இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை கொடுங்கையூரை சேர்ந்தவர் புஜங்கராம், வயது 67, கான்ட்ராக்டர். இவருக்கு மனைவி மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். 2 மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது. ஐஸ்வர்யா என்ற மகளுக்கு மட்டும் திருமணமாகவில்லை. புஜங்கராம் மற்றும் மகள்கள் அனைவரும் ஒரே அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். கடந்த டிசம்பரில் விழா ஒன்றில் கலந்து கொள்ள வெளியூருக்கு சென்றுவிட்டு திரும்பினர். அப்போது மனைவி மற்றும் மகள்களின் நகைகளை ஒரே பீரோ லாக்கரில் வைத்து புஜங்கராம் பூட்டி வைத்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு புஜங்கராம் உறவினர் திருமணத்திற்கு செல்வதற்காக மீண்டும் பீரோ லாக்கரை திறந்து பார்த்தபோது நகைப்பெட்டிகள் மட்டுமே இருந்துள்ளன. அதிலிருந்து 70 சவரன் தங்க நகைகள் காணாமல் போயிருந்தது. அதிர்ச்சியடைந்த புஜங்கராம் மனைவி மற்றும் மகள்களிடம் கேட்டார். எல்லாருமே அதிர்ச்சியடைந்தனர். வீட்டில் வேலை செய்பவர்கள் யாராவது திருடி இருக்கலாம் என நினைத்து கொடுங்கையூர் போலீசில் புஜங்கராம் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கதவின் பூட்டு மற்றும் பீரோ பூட்டு எதுவும் உடைக்கப்படவில்லை. இதனால் வீட்டில் உள்ள யாரோ நகை திருட்டில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். புஜங்கராமின் மனைவி மற்றும் மகள்களை தனித்தனியாக விசாரணை நடத்தினர். ஐஸ்வர்யாவிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசினார். சொன்னதையே மாற்றி மாற்றி பேசினார். அவர் எதையோ மறைக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட போலீசார் உரிய முறையில் அதட்டி விசாரித்தனர். போலீசார் கைது செய்து விடுவார்கள் என பயந்த ஐஸ்வர்யா எல்லா உண்மைகளையும் கக்கிவிட்டார். ஐஸ்வர்யாவின் தோழி ஜெயஸ்ரீ மூலம் ஸ்ரீ தீபதர்ஷன் என்பவர் பழக்கமானார். அவர் விருகம்பாக்கத்தில் வசிக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். ஐஸ்வர்யாவுக்கு திருமணமாகவில்லை என்பது உள்ளிட்ட புஜங்கராமின் வீட்டு பிரச்சினைகளை ஜெயஸ்ரீ மூலம் தெரிந்து கொண்ட தீபதர்ஷன், உங்களது வீட்டில் தீய சக்திகள் நிறைய உள்ளன, அதுதான் திருமண தடைக்கும் மற்ற எல்லா பிரச்சினைக்கும் காரணம் என கூறினார். அதை கேட்ட ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைந்தார். மந்திரங்கள் செய்து பரிகார பூஜைகளை செய்தால் தீய சக்திகளை விரட்டிவிடலாம் எனவும் தீபதர்ஷன் சொன்னார். பூஜைகளை செய்ய தங்க நகைகள் வேண்டும், பூஜை முடிந்ததும் திருப்பி தந்து விடுவேன் எனவும் கூறியுள்ளார். தீபதர்ஷன் சொல்வதை அப்படியே நம்பிய ஐஸ்வர்யா, தீய சக்தியை விரட்டிவிடுங்கள், அது போதும் என்றார். தீபதர்ஷன் கேட்டபோதெல்லாம் சிறுக சிறுக தங்க நகைகளை எடுத்துச் சென்று கொடுத்துள்ளார். பூஜை முடிந்ததும் தங்க நகைகளை ஐஸ்வர்யா கேட்டுள்ளார். ஆனால் தீபதர்ஷன் நகைகளை திருப்பி தரவே இல்லை, தீய சக்தி இன்னும் போகவில்லை என சொல்லி இதோ அதோ என இழுத்தடித்துள்ளார். அதன் பிறகுதான் இது எல்லாம் தோழி ஜெயஸ்ரீயும் தீபதர்ஷனும் சேர்ந்து நடத்திய மோசடி நாடகம் என்பதை ஐஸ்வர்யா புரிந்து கொண்டார். அப்பாவிடம் சொன்னால் திட்டுவார், அடிப்பார் என பயந்த ஐஸ்வர்யா அமைதியாக இருந்து விட்டார். திருட்டு போய்விட்டதாக அப்பா நினைத்து கொள்ளட்டும் என விட்டுவிட்டார் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. யாராவது எதையாவது சொன்னால் அப்படியே நம்பிவிடும் குணம் கொண்டவர் ஐஸ்வர்யா. அதை வைத்துத்தான் ஜெயஸ்ரீயும் தீபதர்ஷனும் அவரை ஏமாற்றியுள்ளனர் எனவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அரும்பாக்கம் வீட்டில் இருந்த தீபதர்ஷனை கைது செய்தனர். அவரிடமிருந்து 63 சவரன் நகைகள் மீட்கப்பட்டன. விவகாரம் போலீசுக்கு போய்விட்டது என்பதை அறிந்ததும் ஜெயஸ்ரீ தலைமறைவாகிவிட்டார். தீபதர்ஷனை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். உடந்தையாக இருந்த ஜெயஸ்ரீயை தேடி வருகின்றனர்.